பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போல்லாம் வந்து ஆஹா கல்யாணம் சீரியலில் ஜாலியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஐஸ்வர்யாவும் ராஜலட்சுமியும் சப்போர்ட் பண்ண மகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்காங்க. ப்ரொஃபஷனலாகவும் அவங்களுடைய ஆஃபீஸ் வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மேலே வராங்க. இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு ஒரு மேக் ஓவர் கொடுத்து மாடர்னாக மாற்றிட்டாங்க. வீட்லேயும் சாவி கொத்த கையில் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் இன்னமும் வந்து ஒரு பெரிய குறையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சூர்யாவும் மகாவும் இன்னமுமே இத்தனை நாள் ஆகியுமே வந்து ஒரு முழு கணவன் மனைவி ஆகவே இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சமயத்தில் ஏற்கனவே ஸ்வேதாவை வச்சு இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்துருச்சு. ஆனால் ஸ்வேதா ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவங்களுடைய திருமண பிரச்சனையை தான் இவர் தீர்த்து வைக்கிறார் சூர்யா அப்படிங்கிறது சீக்கிரமாக தெரிய வரப்போகுது. தெரிய வந்ததுக்கு பிறகு இப்போ ஐஸ்வர்யா சொல்லி கொடுத்து மகாவுக்கு யாரோ ஒரு ஃபேன் இருக்க மாதிரிலாம் ஒரு செட்டப்லாம் பண்ணதுக்கு பிறகு இப்போ சூர்யாவுக்கு அவங்க மேலே ஒரு பொசசிவ்னஸ் வந்து ரெண்டு பேரும் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தி சீக்கிரமே அவங்க ஒன்றிணைஞ்சு கணவன் மனைவியாகி ஒரு குழந்தையும் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கதை போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அனாமிகாவுக்கும் ஒரு பெரிய இடியாக இருக்கும், சித்ரா தேவிக்கும். உங்களுக்கு என்ன தோணுது?